குட் மார்னிங். ஆடிபிளா இருக்கா பேசுறது? ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஸோ பாலிட்டியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்டால அப்பாயிண்ட் பண்ணப்படுறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அது 75. ஸோ 75ல அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றது சப்கிளாஸ் actively responsible. C. Pleasure of the president அப்படிங்கிறது B. இதுவே ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா சிஎம் வந்து கவர்னர்னால அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 164. ஓகே. ஸோ மியூட்ல போட்டுக்கோங்க. ஆன்சர் பண்ணும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பிளஷர் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறது இங்க 164B. ஓகே. ஸோ அதுவே கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் 164C. 164ல C. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவரா யார் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் என்ன? பிரைம் மினிஸ்டரோட கடமைகள் 78 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு கேஸ் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். ஸோ பிரதமர் வந்து பாராளுமன்றத்தோட எந்த அவையோட உறுப்பினராகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் பிரதமர் பதவியேற்ற 6 மாசத்துக்குள்ள பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு சபையில வந்து உறுப்பினரா ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இது என்ன கேஸ்? தேவகவுடாவா மேம்? எஸ்பி ஆனந்த் வெர்சஸ் தேவகவுடா. எஸ், அதேதான். எஸ்பி ஆனந்த் வெர்சஸ் தேவகவுடா இல்லையா? 1996 கேஸ். 97ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு? வாஜ்பாய். அதுவே ஜெய் அனுசந்தன் அப்படிங்கறத கூட சொன்னவரு நரேந்திர மோடி. ஓகே. சோ அந்த ஜெய் அனுசந்தன் அப்படிங்கிறது, அனுசந்தனோட மீனிங் என்ன? புதுமை ஆராய்ச்சி. எஸ், புதுமை அல்லது ஆராய்ச்சி, ரிசர்ச் ஆர் இனோவேஷன் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இவர் மோடி அவர்கள் வந்து எவ்வளவு டேஸ் கண்டினியூஸா சிஎம் பிஎம் மொத்தத்துல அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரீசெண்டா ரெக்கார்ட் ஆச்சு இல்லையா? ஸோ எவ்வளவு டேஸ்? 8931. எஸ், 8931. 8931 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்கும். நமக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட் எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணது? யூகே. ஓகேவா? யூகேல இருந்து பாரோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். சோ ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் யாரு? அனுகிரகா பிரதாப், பீகார். நாராயண் சிங். எஸ், அனுகிரா நாராயண் சின்ஹா அப்படிங்கிறவரு ஸோ பீகாரோட சிஎம்ஆ இருந்திருக்காரு. ஓகே. ஸோ பிரதமரோட அலுவலகம் என்னன்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்குது? பிஎம்ஓ சேவாதீத் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதே ஆளுநர் கவர்னரோட அலுவலகம் அப்படிங்கிறது இங்க நமக்கு ராஜ்பவன் இருந்தது லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 கேட்டகரியா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம்? கேபினெட், ராஜாங்கம், நிதியமைச்சர்கள். ராஜா, டெபியூட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேவா?
கேபினெட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெபியூட்டி மினிஸ்டர்ஸ். ஸோ இதுல வந்து யாரால வந்து இந்த மீட்டிங்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது? இணையமைச்சர். இணையமைச்சர்கள். டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் வந்து மீட்டிங்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சோ கேபினெட் அப்படிங்கிற வேர்ட் எப்ப இன்க்ளூட் பண்ணாங்க? 44th amendment 1978. 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. சோ எந்த ஆர்டிகல் ஆட் பண்ணிருக்காங்க? 352. எஸ், ஆர்டிகல் 352ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேபினெட் அப்படிங்கறத பத்தி நமக்கு வந்து இது வந்து அரசு அப்படிங்கிற கப்பல்ல திசை மாற்றும் கருவி, ஸ்டியரிங் வீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாங்க? ராம்சே மூர் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. ஸ்டியரிங் வீல் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ அதே போல கேபினெட்டை கீ ஸ்டோன் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஆர்க்குன்னு சொன்னது யாரு? லோவெல். ஓகேவா, லோவெல் வந்து சொல்லியிருப்பாரு. அரசியல் கட்டட அமைப்பில் கேபினெட் அமைச்சரவையே மூலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இப்ப வந்து ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை பெறாத பட்சத்துல ஆளுநர் வந்து அவருக்கு விருப்பப்பட்டவங்கள, சோ இது வந்து பெரிய கூட்டணி கட்சியோட தலைவர், சோ அந்த மாதிரி பட்டவங்கள பிரைம் மினிஸ்டரா நியமிக்கலாம். அப்படி நியமிக்கப்படுறவங்க எத்தனை மந்த்துக்குள்ள இல்ல எவ்வளவு டேஸ்க்குள்ள அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும்? 1 மந்த்துக்குள்ள நிரூபிக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்திரா காந்தி அவர்கள் இறந்தப்ப ராஜீவ் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணவர் யாரு? சரண் சிங் இல்ல, கியானி ஜெயில் சிங். ஓகேவா, கியானி ஜெயில் சிங். எஸ், ஜெயில் சிங். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இவங்களோட salary allowances எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவங்க யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டரோட salary allowances எல்லாம் பார்லிமெண்ட். எஸ், பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் இப்போ நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 15%க்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அமெண்ட்மெண்ட்ல? 2003. ஓகே, 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த தகுதி இழப்பு அப்படின்னு செய்யப்பட்டவங்க ரீஎலெக்ட் ஆகி வர வரைக்கும் அவங்கள வந்து மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன். சோ இது எப்ப ஆட் பண்ணாங்க? இது 91st 2003. எஸ், 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. சோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, சோ இதுல வந்து நம்ம 91வது சட்ட திருத்தம் 2003ல எந்தெந்த ஆர்டிகல்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க? 101, 102, 101, 102, 190, 191. ஓகே, சோ 101, 102, 190, 191. சோ இந்த 4 ஆர்டிகல்லையும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதோட ஆர்டிகல் என்ன? 77. எஸ், 77 அப்படிங்கிறது கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த மினிஸ்டர் சும்மா நார்மலா மினிஸ்டரா இருக்கிறவங்க அண்ட் அட்டார்னி ஜெனரல், ஸோ இவங்க எல்லாம் வந்து எல்லா மீட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனா ஓட்டிங் ரைட் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 88. ஆர்டிகல் 88 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருப்பாங்க? பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அறிவுரைப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்றோம். 94 இல்ல, அது வந்து பீகார் ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் அது வந்து ரிமூவ் பண்றது. சோ இது இந்த அமெண்ட்மெண்ட்ல இது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்து அவர் பிரசிடென்ட் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பலாம். சோ ரீகன்சிடர் 42 and 44.
கரெக்ட். 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி செயல்படணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரீகன்சிடர் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லலாம். அதாவது இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சப்போஸ் ரீகன்சிடர் பண்ணி அவங்க திருப்பி அதே விஷயத்த சொன்னாங்க அப்படின்னாலும் அவர் கண்டிப்பா அதுக்கு கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த அமெண்ட்மெண்ட் சாரி எந்த கேஸ்ல வந்து ஓகே, ஸோ எந்த கேஸ்ல வந்து பிரசிடென்டோட சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது அவரோட சாட்டிஸ்பாக்சன் கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட சாட்டிஸ்பாக்சன் சொல்லியிருப்பாங்க. சம்ஷர் சிங் கேஸ் 1974ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட் வந்து இந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் இல்லாம செயல்பட முடியாது அப்படின்னு மினிஸ்டர்ஸோடது. ஸோ இது இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் யுஎன்ஆர் ராவ் கேஸ் 1971ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கிச்சன் கேபினெட் அப்படிங்கிறது, ஸோ இது எந்த கண்ட்ரில இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம்? இங்கிலாந்து. எஸ், அமெரிக்கா, யூஎஸ்ஏ. ஸோ ரெண்டு சாரி யூஎஸ்ஏ அண்ட் யூகே ரெண்டு பிளேசஸ்லயுமே வந்து இருக்கும். ஸோ அங்க இருந்து தான் நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீகாரை வந்து பீகார்ல ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ண அமெண்ட்மெண்ட் இது 94th 2006. எஸ், 94வது சட்ட திருத்தம் 2006 இல்லையா, 94th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2006ல வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ டி ஜூர் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரு சொல்றோம்? பிரசிடென்ட்டும் கவர்னரும். ஓகே, ஸோ டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றோம்? Prime Minister. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆர்டிகல் என்ன? 167 வந்து சொல்லியிருப்பாங்க டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 15% மேல அந்த மினிஸ்டர் கவுண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க? 164 1A. எஸ், 164ல 1Aல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்க நம்ம ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க பார்த்தோம் இல்லையா அந்த மினிஸ்டர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மீட்டிங்ஸ்ல, ஆனா ஓட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது 177 அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். ஓகே, இதுதான் நமக்கு இதுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேபினெட் அப்படிங்கிறது ஸ்மாலர் பாடியா வைடர் பாடியா? ஸ்மாலர் பாடி. எஸ், ஸ்மாலர் பாடிங்க. வைடர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? Council of Ministers. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவோம். தமிழ்நாடு வந்து ஓகே 1947ல யாரு சிஎம்ஆ இருந்திருப்பாங்க? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஓமந்தூர் ராமசாமி. குடியரசு அடைஞ்சப்ப குமாரசாமி ராஜா இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டோட முதல் பெண் சிஎம் யாரு?
ஜானகி ராமச்சந்திரன். சோ அதுவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதல்வர் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள். ஜே. சோ 5 முறை தமிழ்நாட்டோட சிஎம்ஆ இருந்தவர் யாரு? கருணாநிதி. கருணாநிதி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சோ ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது எப்போ எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்க? மண்டல குழுக்கள் 1971. அது மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனுக்கு 1971. 1956ல. ஓகே. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1971 May 25. 1971 May 25ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர், டெபியூட்டி சிஎம் அப்படிங்கறதெல்லாம் மேக் பண்றதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்களா? No ma'am. இல்ல. ஓகே. சோ அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணக்கூடியதுதான். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுல ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? நீதி கட்சி நவம்பர் 1916 இல்லையா? 1916 நவம்பர் 20ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சாங்க? மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் 1909. சோ யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க? சுப்பிரமணியம் அண்ட் புருஷோத்தம நாயுடு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுவே மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1912. சோ இது யார் யாரு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? சரவண பிள்ளை, துரைசாமி நாயுடு, வீராசாமி. ஓகேவா? சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ராயல் கமிஷன் அப்படிங்கிறது 1912ல சோ இங்க நம்ம சென்னையில போட்டது. சோ இது யார் தலைமையில போடப்பட்டிருக்கும்? அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. எஸ், அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ அப்படிங்கிற ஒரு தலைமையில போடப்பட்டிருக்கும். சோ இவங்க கமிஷன் வந்து எத்தனை சாட்சிகளை வந்து விசாரிச்சிருப்பாங்க? 42. எஸ், 42 சாட்சிகள் அப்படிங்கறது விசாரிச்சிருப்பாங்க. சோ சங்கரன் நாயர் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வச்சு ஒரு புக் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணாரு? எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாரு? 21 லெட்டர்ஸ் வச்சது 1915ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. சோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட கௌரவ பதிப்பாளர் யாரு? TM நாயர். துணை பதிப்பாளர் பூர்ணலிங்கம் அப்படிங்கிறவரு. சோ திராவிடன் பத்திரிகையோட பதிப்பாளர் பக்தவச்சலம் பிள்ளை. சோ அதுவே வந்து ஆந்திர பிரகாசிகாக்கு பார்த்தசாரதி நாயுடு. சோ பிரதிநிதித்துவம் இன்றியல் வரி இல்லை, நோ டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன் 2 பேர் சொல்லியிருப்பாங்க. யார் யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. எஸ், நடேசனும் கோபாலகிருஷ்ண கோகலேவும் சொல்லியிருப்பாங்க. சோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோல நான் பிராமின் அந்த பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற வேர்டு வந்து எவ்வளவு இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கும்? 13 எஸ், 13 பிளேசஸ், 13 பிளேசஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாண்டேக், எட்வின் மாண்டேக். சோ அவர் எப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்க்கு வந்திருப்பாரு? 1917. டேட் டிசம்பர். ஓகேவா? டிசம்பர். எஸ், டிசம்பர் 14ல வந்திருப்பாரு. சோ ஒரு பரிந்துரையில பாத்தீங்க அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஜட்மெண்ட்டும் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும். அதோட பேர் என்ன? அந்த தீர்ப்போட பேர், அந்த சமரச உடன்பாட்டுக்கான பெயர்
Baron and எஸ், பேரன் மிஸ்டன். ஓகேவா, மிஸ்டன் அவார்ட் 1920. ஓகே. சோ அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, யாரால ஆரம்பிக்கப்பட்டது? எஸ், அயோத்திதாசர். இயர் 1876. எஸ், 1876ல. சாக்கிய பௌத்த சங்கம் எப்ப தொடங்கி இருப்பாரு? 1898. 1898ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சோ ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? 93. 1893ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஹார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியோட இதயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் யாரு? நடேச முதலியார். நடேச முதலியார். நடேச. ஓகே. சோ சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ், தென்னிந்திய பிரபலங்கள் அப்படிங்கிற புக் எழுதினவர் யாரு? பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம் வந்து பாரு. சோ 1927ல பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? இதுல ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கும். கோவையா? எஸ், கோவை. ஓகேவா, கோயம்புத்தூர்ல நடந்தது. அப்ப பிரிஞ்சாங்க. 29ல திருப்பி வந்து சேர்ந்திருப்பாங்க. ஆங்கில பித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? டிஎம் நாயர். சோ இவருக்கு எப்ப அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? போஸ்டல் ஸ்டாம்ப் 2008. எஸ், 2008ல வெளியிட்டிருப்பாங்க. இவரு நம்ம வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தியாகராயர். ஓகேவா, தியாகராயர் வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர். சோ நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் தலைவர் யாரு? தியாகராயர் தான் இருந்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி பதவி ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க. அதோட பேர் என்ன? கொறடா. ஓகேவா, பார்ட்டி விப் அப்படிங்கிறது கட்சி கொறடா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி யாரு? ஆற்காடு ராமசாமி. ஆற்காடு ராமசாமி. சோ சென்னை சட்டமன்றம், மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது எப்போ ஃபர்ஸ்டா எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1861ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது 1920ல நடந்த எலெக்ஷன் எந்த ஆக்ட் படி நடந்தது? 1919 ஆக்ட் படி நடந்திருக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்டா நமக்கு எலெக்ஷன் நடந்தப்ப 1920 எலெக்ஷன்ல அதிகபட்சமான வாக்குகள் எந்த தொகுதியில பதிவாச்சு? எவ்வளவு பர்சன்டேஜ்? மயிலாப்பூர் 52. மயிலாப்பூர் 52% வந்து பதிவாயிருக்கும். சோ இப்ப முந்தா நேத்து நடந்த எலெக்ஷன்ல எங்க அதிகமான வாக்கு பதிவாயிருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்? கரூர். ஓகேவா, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பதிவாயிருக்கு அதிகமான வாக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி எவ்வளவு பிளேசஸ்ல வின் பண்ணிருப்பாங்க? 63. டோட்டலா எவ்வளவு இடத்துக்கு நடந்த எலெக்ஷன்? 98 பிளேசஸ்ல 63 பிளேசஸ் அப்படிங்கிறது வின் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் சிஎம்மா யார இது பண்றாங்க? சுப்பராயலு. ஓகேவா, சுப்பராயலு. சோ சுப்பராயலு சிஎம்மா ரெக்கமெண்ட் பண்ணவர் யாரு? தியாகராய செட்டி தான் செலக்ட் பண்ணுவாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தலைவரா யாரு நியமிக்கப்பட்டாங்க? பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி.
பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி இவர் தான் நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரியில வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா யார் நியமிக்கப்பட்டாங்க? பாட்ரோ. ஓகே. ஸோ இவரு நம்ம சுப்பராயலு வந்து உடம்பு சரியில்லாம பதவி விலகினதுனால யார் வந்து சிஎம் ஆகுறாங்க அடுத்தது? பனகலரசர். ஸோ பனகலரசரோட இயற்பெயர் என்ன? ராமராய நிங்கர். ராமராய நிங்கர் அப்படிங்கிறது. ஸோ இந்த 1919 எலெக்ஷன் படி பெண்களுக்கு வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கிற ஆக்ட் படி எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கிற தடை வந்து நீக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனால ஃபர்ஸ்டா சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யாரு? முத்துலட்சுமி. எஸ், 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் மதிய உணவு திட்டமா மாறி இருக்கும். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? எந்த பகுதியில கொண்டு வந்தாங்க? எஸ், 1920ல எந்த பகுதி? சென்னை 1000 விளக்கு பகுதியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அந்த ஆப் சொன்ன இல்லையா, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆப். ஸோ அது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022 தான். ஸோ அது வந்து மாத்தி நோட் பண்ணிக்கோங்க, மாத்தி சொல்லிட்டேன் 2023ன்னு. 2022 செப்டம்பர் 15 தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட், உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1920ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் இந்து April 22. ஓகே. ஸோ மெட்ராஸ் இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட். ஸோ ஆக்ட் எந்த வருஷம்? 1925ல. பில் எப்போ பாஸ் பண்ணாங்க? 1922 டிசம்பர் 18. 1922 டிசம்பர் 18ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சுயராஜ்ய கட்சி Jan 1, 1923. ஜனவரி Jan 1, 1923. ஸோ இது யார் யாரு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? மோதிலால் நேரு, மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி ஸ்வராஜ் பார்ட்டி வந்து 1926 எலெக்ஷன்ல எவ்வளவு பிளேசஸ்ல வின் பண்ணாங்க? 41. ஓகேவா? 1926ல 41 பிளேசஸ், 23ல 11 பிளேசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்டீன் 26 எலெக்ஷன்ல ஸ்வராஜ் பார்ட்டி வின் பண்ணதுக்கு அப்புறமா யார வந்து கவர்னர் கோஷன் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டிருப்பாரு? நரசிம்மராஜுவை கூப்பிட்டிருப்பாரு. பட் அவரு மறுத்தனால யாரு சிஎம் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க? சுப்பராயன் அவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஓகே. சோ ஃபாதர் ஆஃப் கோட்டா சிஸ்டம் யாரு? முத்தையா முதலியார். சோ இவர் வந்து அந்த கோட்டா ஷேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருப்பார்ல, யார் நான் பிராமின்ஸ்க்கு எவ்வளவு? 44%. முஸ்லிம்ஸ்க்கு 16%. ஷெட்யூல் காஸ்டுக்கு 8%. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொப்பிலி அரசரோட இயற்பெயர் என்ன? ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படிங்கறதா பொப்பிலி அரசரோட இயற்பெயர் அப்படிங்கிறது. சோ பொப்பிலி அரசர் வந்து எந்தெந்த வருஷம் சிஎம்ஆ இருந்திருப்பாரு? 32-34. எஸ், 32-34. அதுக்கப்புறம் 34 to 37. 34 to 37ல. ஈரோடு திட்டம் அப்படிங்கறத யாரு ரிலீஸ் பண்ணாங்க? பெரியார்.
சோ இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆதரவு கொடுத்தாங்களா? எஸ் எஸ் மேம். எஸ். ஓகே. ஸ்வராஜ் பார்ட்டி வந்து 1934 எலெக்ஷன்ல எத்தனை பிளேசஸ்ல வின் பண்ணிருப்பாங்க? 29. எஸ், 29 பிளேசஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. இந்த பிஎன்சி மில் வேலை நிறுத்தம், பிஎன்சி மில் ஸ்ட்ரைக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, என்ன பேரு? புளியந்தோப்பு. எஸ், புளியந்தோப்பு நிகழ்ச்சிகள். சோ இது யாருக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பிளவை வந்து ஏற்படுத்தி இருக்கும். அப்பர் காஸ்ட் நான் பிராமின்க்கும் ஆதி திராவிடர் மிடில் காஸ்ட். எஸ், கரெக்ட். சோ பிராமணர் அல்லாத உயர் வகுப்பாருக்கும் ஆதி திராவிடருக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்கும். சோ பஞ்சமர் அப்படிங்கிற வேர்டை வந்து ஆதி திராவிடர்னு மாத்தணும்னு சொல்லி சொன்னது யாரு? எஸ், அயோத்திதாசரும் சிங்காரவேலரும் சொல்லியிருப்பாங்க. மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட், சென்னை நகர திட்ட சட்டம் எந்த வருஷம்? 1920. ஓகேவா, 1920ல. சோ மர்மலான் கிராமம் அப்படிங்கிறது என்னன்னு பேர் மாறி இருக்கும்? மாம்பலம். எஸ், மாம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறி இருக்கும். எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க? சிவஞானம் பிள்ளை. சிவஞானம் பிள்ளை கமிட்டி ரெக்கமெண்டேஷன். எந்த வருஷம் தொடங்குனாங்க? 1929. எஸ், 1929ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ சத்தியமூர்த்தி எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தார்? 87 புதுக்கோட்டை திருமயம் ஆகஸ்ட் 19. எஸ், 1887 ஆகஸ்ட் 19 புதுக்கோட்டை திருமயத்துல வந்து பிறந்திருப்பாரு. சோ எந்த ஐஎன்சி செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவரோட ஸ்பீச் டேலண்ட் அப்படிங்கறத வெளிப்படுத்திருக்காரு? 1917 ஐஎன்சி செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு, கல்கத்தா செஷன். சோ அதுக்கு யாரு பிரசிடெண்டா இருந்தாங்க? அன்னி பெசன்ட். ஓகே. சோ அதே மாதிரி எந்த வருஷம் வந்து அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக லண்டன் போயிருப்பாரு? 1919ல போயிருப்பாரு. ரிட்டர்ன் எப்ப சென்னை வந்தாரு? 1920ல வந்து வந்திருப்பாரு. எஸ். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டில தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. யாரு கொண்டு வந்தது, யாருக்கு எதிராக கொண்டு வந்தது? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ரெட்டி பனங்கல் ராஜா கொண்டு வந்திருக்காங்க. எஸ், கரெக்ட். சிஆர் ரெட்டி வந்து பனகலரசருக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து 1930ல எங்க வந்து பிளாக் வந்து ஏத்திருப்பாங்க? பார்த்தசாரதி கோயில் உச்சியில வந்து பிளாக் வந்து ஏத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரோட பெயரை வந்து எந்த நீர்த்தேக்கத்துக்கு வச்சிருக்காங்க? பூண்டி நீர்த்தேக்கம், சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம்னு பேர் மாத்திருப்பாங்க. எந்த ஸ்பீச்ல எந்த ப்ரோக்ராம் நடந்த ஸ்பீச்ல வந்து பயங்கரமா ஸ்பீச் கொடுத்தனால வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சாங்க? சால்ட் சத்தியாகிரகா 1913. எஸ், சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகத்தின் அப்பதான் இவர் ஒரு பேச்சு அந்த ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. சோ அதுல இருந்துதான் வெள்ளி நாக்கு நாவலர், சில்வர் டங் ஒரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. சோ இவர் வந்து வெள்ளையனே வெளியேறு மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப இவர் எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அரக்கோணத்துல அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயில எல்லாம் அடைச்சிருப்பாங்க? அதுக்கப்புறம் அமராவதி, நாக்பூர், அப்புறம் சென்னை. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து வேலூர், அதுக்கப்புறம் நாக்பூர்ல இருக்கக்கூடிய அமராவதி பிரிசன், அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து மாத்தி இருப்பாங்க. சோ இவர் இறந்தது எப்போ? 1940 March 28. எஸ், March 28. சோ March 28ல வேற ஒண்ணு பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? 1989 March 28.
மார்ச் 28 1989. 1988 என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? 61st 21 வயசுல இருந்து 18 வயசு ஓகே. voting இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 1989 89 டேட் மார்ச் 28 28. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நான் முதல்வன்ல வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கிளியர் பண்ணா எத்தனை மந்த்ஸுக்கு 7,500 கொடுக்குறாங்க? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? 10 monthsக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா மெயின்ஸ்க்கு போறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 25,000 கொடுப்பாங்க. ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறவங்களுக்கு 50,000 அப்படிங்கறது ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நமக்கு நான் முதல்வன்ல போட்டித் தேர்வு பிரிவு அப்படிங்கிறது எப்ப தொடங்கி இருப்பாங்க? 2023. எஸ் 2000 third anniversary. எஸ் தேர்ட் ஆனிவர்சரி 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நமக்கு நான் முதல்வன்ல இருக்கக்கூடிய சாட்பாட்டோட நேம் என்ன? இளையா அப்படிங்கிற சாட்பாட். ஸோ உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம். ஸோ இது எதற்கானது? தோல்வி அடைஞ்சவங்க கல்லூரி போறது drop out எல்லாமே அப்புறமா டிராப் அவுட் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல சேர்க்கக்கூடியதான் உயர்வுக்கு படி அப்படிங்கிறது. நான் முதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? March 1, 2022. மார்ச் 1, 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் எந்த வருஷம்? 2010ல. தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் எப்போ மையம்? 1983 அப்படிங்கிறது. அதுவே ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ் 84ல. ஸோ இதோட தலைவரா யார் இருக்காங்க? உள்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1998ல. ராஷ்டிரிய உச்சதார் சிக்ஷா அபியான் RUSA தேசிய உயர்கல்வி திட்டம் 2013ல. ஸோ இதுல எவ்வளவு ஃபண்ட் கொடுக்குறாங்க? ஃபண்ட் ஷேரிங் 60:40. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் 1992 எஸ் 1992. பெரியார் பல்கலைக்கழகம் எந்த வருஷம்? 97ல. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் 2002. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929ல. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1966. அண்ணா யூனிவர்சிட்டி 1978. பாரதியார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982. ஓகே. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி வந்து நமக்கு சைல்ட் லேபர் ப்ராகிபிஷன் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க? குருபாத் சுவாமி அண்ட் சர்நாத்.
ராம் குருபாத குருபாத சுவாமி கமிட்டியும் சனத் மேத்தா கமிட்டி. சனத் மேத்தா கமிட்டி. ஸோ குருபாத சுவாமி கமிட்டி இயர் என்ன? 79. 1979. 79. ஓகே. சனத் மேத்தா கமிட்டி 1983. 1984. எஸ் 1984ல. சைல்டு ப்ராஹிபிஷன் ஆக்ட் எப்போ? சைல்ட் லேபர் 1986. 1986. 1986. ஸோ அதில் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? சட்ட திருத்தம் 2016. 2012 and 2016. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாரதி இளம் கவிஞர் விருது அப்படிங்கிறது எந்த டேல கொடுக்குறாங்க? அவருடைய இறந்த நாள் டிசம்பர் நினைவு தினம் செப்டம்பர் 11 வந்து கொடுப்பாங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1 lakh. 1 லட்சம். 1 lakh அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2023 February. காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 22. 22ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தான் எப்ப தொடங்குனாங்க? 23 February. எஸ் 23 February 1, 2023. ஓகே. சோ புதுமை பெண் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? செப்டம்பர் 5, 2022. எஸ் செப்டம்பர் 5, 2022. சோ இதுல ஃபர்ஸ்ட் முதல் கட்ட விரிவாக்கம் எப்ப பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் February 8, 2023. எஸ் February 2023. இரண்டாம் கட்ட விரிவாக்கம் செகண்ட் ஃபேஸ் December 30, காமராஜர் பர்த்டே அன்னைக்கு 2023. டிசம்பர் 30. ஓகேவா? டிசம்பர் 30, 2024ல தான் இரண்டாம் கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணிருப்பாங்க. தமிழ் புதல்வர் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட் 9, 2024. 2024. ஓகே. ஆகஸ்ட் 9, 2024. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? கோயம்புத்தூர் காலேஜ். எஸ் கோயம்புத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. திறன் ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? திறன் 2025. 2025 ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கானது? 9th. 9th, 8th, 9th. 6th to 9th. ஓகேவா? 6, 7, 8, 9. ஸோ டிஜி அறிவு அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அது 2025 July. Yes. 25 July. 2025 நவம்பர் 19. ஓகேவா? நவம்பர் 19, 2025. ஓகே. ஸோ இந்த நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? எந்த டேட் இயர்? 2025. Came into force 2025. டேட் ஆகஸ்ட் 8 ma'am. எஸ் ஆகஸ்ட் 8. ஓகே. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? முருகேசன். ஓகே. ஸோ அந்த கமிட்டியில எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தமா? 14. 14 13 மெம்பர்ஸ் plus வந்து 1. இருப்பாங்க. ஓகே. சோ இவங்க என்ன எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க? நமக்கு இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 5 plus 3 5 plus 3 plus 2 plus 2. எஸ் 5 plus 3 plus 2 plus 2 அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறது ஸோ இதுல வந்து எந்த இயர் தொடங்குனாங்க? எப்போ வரைக்கும் டார்கெட்? 22 to 27. 2022 to 2027 வரைக்கும். ஸோ தமிழ் கற்போம் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 23. எஸ் 2023ல. நலம் நாடி ஆப் 2024 ஜான்வரி. ஸோ இதுல எத்தனை டைப்ஸ் ஆன டிசபிலிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்? 21 அப்படிங்கிறது. இந்த பள்ளி சாரா வயது வந்தோர் கல்வி இயக்ககம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அடல்ட் அந்த எஜுகேஷன் டைரக்டர் 76. ஓகே. நமக்கு வந்து
நீட் எக்ஸாம், நீட்டோட சாதக பாதகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு அமைச்ச கமிட்டி. A.K. Rajan. ஸோ அதுவே வந்து எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 7.5% ரிசர்வேஷன். ஸோ இந்த இவங்களுக்கு இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 7.5% ரிசர்வேஷன். முருகேஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ வாட்டர் பெல் ஸ்கீம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியால? கேரளா. நம்ம தமிழ்நாட்டுல எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 25 ஜூன் 2025. எஸ் 2025 ஜூன் 28ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து 3 டைம் இருக்கும். என்னென்ன டைம்? வாட்டர் பெல் 11 AM, 1 11:13. எஸ் 11 AM, 1 PM, 3 PM அப்படிங்கிறது. வெற்றி பள்ளிகள் ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2025 ஆகஸ்ட். எஸ் 2025 ஆகஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது எதுக்கான ஸ்கீம்? அதோட அப்ஜெக்டிவ் என்ன? AI robotics. AI robotics நாலேஜ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கிறது. ஸோ அதுதான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த கட்டணமில்லா உதவி எண் எவ்வளவு? ஹெல்ப்லைன் நம்பர் 14417. எஸ் 14417 அப்படிங்கிறது. இந்த டேட்டா வந்து சொல்ல மறந்துட்டேன், இது நோட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன், பெற்றோர் ஆசிரியர் கழகம் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா தொடங்குனது வந்து 1964. ஓகேவா? பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1964. பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் இன் தமிழ்நாடு 1964. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இதுக்காக ஒரு ஆப் கூட 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ஆப்? அப்பா. ஓகேவா? அப்ப அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஆக்ட் 2006. எஸ் 2006ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம், இல்லைன்னா SIDP. ஸோ இதை எப்ப கொண்டு வந்தாங்க? 22. ஓகேவா? 22ல. ஸோ இதோட நோடல் ஏஜென்சி, இதை செயல்படுத்துறது யார் யார் சேர்ந்து செயல்படுத்துறாங்க? யூனிசெஃப், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் தமிழ்நாடு என்டர்பிரைனர். கரெக்ட். ஸோ பள்ளி கல்வித்துறை, ஓகேவா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், யூனிசெஃப், தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவனம், ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ அவங்களும் 3 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க நோடல் ஏஜென்சி. ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க? 9 to 12. எஸ் 9 to 12. அகல் விளக்கு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட் 12, 2025. ஆகஸ்ட் 12, 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? கீரமங்கலம், புதுக்கோட்டை, புதுக்கோட்டை கீரமங்கலத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கானது? 9th to 12. எஸ் 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காக. ஸோ சிற்பி அப்படிங்கிற ஸ்கீம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலிஷ் இனிஷியேட்டிவ். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க? 2021. 2022. ஓகேவா? 2022ல. இது வந்து எத்தனை ஸ்கூல்ஸ்ல இதை வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க? 100. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க? 50. எஸ் 50 பேர் அப்படின்ட்டு. விழுதுகள் திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2024. எஸ் 2024 ஜனவரியில. ஸோ இதுல வந்து முன்னாள் மாணவர்களை வந்து திரட்டி அரசு பள்ளிகளை வலுப்படுத்தக்கூடியது. இதுவே கோஆபரேட்டிவ் சொசைட்டில விழுதுகள் திட்டம் இருக்கும். அது எதற்கானது? கோஆபரேட்டிவ்ல
இதே மாதிரி இன்சூரன்ஸ் டிசேபிள்டுக்கு ஏதோ இருக்குல்ல மேம்? அது விழுதுகள் சேவை மையம். விழுதுகள் விழுதுகள் சேவை மையம் அப்படிங்கிறது. சோ அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? அதுவும் 2024 எஸ் 2024ல தான் அதுவும் தொடங்கியிருப்பாங்க. அதுல எவ்வளவு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க? 21 எஸ் 26 ஓகேவா? 6 சர்வீசஸ் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகிழ் கடிதம் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022 January January. 2022 January. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து மணற்கேணி ஆப் June 2023. 23 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி இது எப்ப தொடங்குனாங்க? December 2022. எஸ் டிசம்பர் 2022. சோ இதுக்கு வந்து யாரு அம்பாசிடரா செலக்ட் பண்ணிருப்பாங்க? தூதரா விஸ்வநாதன் Yes, விஸ்வநாத் ஆனந்த வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா? சோ அது வந்து அர்பன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு எப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? August 2025 ஆகஸ்ட் 26. எஸ் 2025 ஆகஸ்ட் 26ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. தகைசால் பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு இப்போ? 28 பள்ளிகள் வந்து இருக்குது. சோ அதுவே மாடல் ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்கு? மாதிரி பள்ளிகள் 38 இருக்குது. சோ மாடல் ஸ்கூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? தகைசால் பள்ளிகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? Yes. மாடல் ஸ்கூல் 2018. மாடல் ஸ்கூல்ஸ் 2018. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தகைசால் பள்ளிகள் 2022. வானவில் மன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? November 28 நவம்பர் 28 2022. நவம்பர் 28 2022ல. சோ எங்க வச்சு தொடங்கி இருப்பாங்க? திருச்சி காட்டூர் பாப்பரா திருச்சி காட்டூர் பாப்பாக்குறிச்சியில வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022 2022 ஜூன் 13ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 October 27 அக்டோபர் 27. 2021 அக்டோபர் 27. சோ இத வந்து எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? 2022 January 2022 ஜனவரி 1ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வயம் பிளஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2024ல. சோ இது வந்து எந்த ஐஐடி கூட சேர்ந்து இதை செயல்படுத்துறாங்க? IIT Madras. எஸ் ஐஐடி மெட்ராஸ் கூட சேர்ந்து செயல்படுத்துறாங்க. ஷாகுன் போர்ட்டல் எந்த வருஷம்? 2019. சோ இதுல வந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் கொடுப்பாங்க? யார் யாருக்கு? teachers parents Teachers, students and parent ஓட informations. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது தீக்ஷா போர்ட்டல் யாருக்கானது? டீச்சர்ஸ் எஸ் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமானது. ஓகே. நீஷ்தால என்ன பண்ணுவாங்க? டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. எஸ் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றது நீஷ்தா 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. தீக்ஷா 2017, ஷாகுன் வந்து 2019. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு எப்போ? 1984 சாரி பேக் போர்டு. ஆபரேஷன் எஸ் டிஜிட்டல் போர்டு 2019ல. 1 class 1 டிவி சேனல் ப்ரோக்ராம் எப்போ? 2019 எஸ் 2022 ஓகேவா? 2022. ரெண்டு நேம் இருக்குல்ல, 1 class 1 டிவி. அப்ப 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. நெக்ஸ்ட் வந்து தொலைக்காட்சி, மொபைலு, அப்புறம் வந்து ரேடியோ. ஸோ இது மூலமா எல்லாம்
எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் எஜுகேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் என்ன? ஆப் மாதிரி. அந்த ரேடியோல வந்து அது மூலமா தான் பண்றாங்க. இல்ல, சிக்ஷாவாணி. ஓகேங்களா? சிக்ஷாவாணி அப்படிங்கிறது அந்த பிராக்கெட்ல கொடுத்துருப்பான் ரேடியோக்கு. ஓகேவா? சோ அடுத்தது பிஎம் இ வித்யா 2020. எஸ் 2020ல. ஸோ டிஜிட்டல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க? 7th. எஸ் 7th பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஓகே. சக்ஷார் பாரத் மிஷன் ஏர் என்ன? 9ல வந்திருப்பாங்க. மகிழா சமக்கியா திட்டம். சோ இது கொண்டு வந்தது எப்போ, இம்ப்ளிமெண்ட் பண்ணது? 1988ல கொண்டு வந்திருப்பாங்க. 1989ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. எஸ் 1988ல லான்ச் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1989ல. ஓகே. பாலிகா சம்ருத்தி யோஜனா எஸ் 1997ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல், தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம் 2003. எஸ் 2003. சோ அதுவே வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கு இடைநிலை கல்வி 2008. 2008. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன், சர்வதேச பெண்கள் ஆண்டு 1979. 75. ஓகேவா? 1975. ஓகே. ஸோ இந்த என்ஐஆர்எஃப் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 2015. ஓகேவா? செப்டம்பர் 29ல. ஸோ இதுல இந்த லிஸ்ட்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை காலேஜஸ் வந்து இருக்கிறாங்க? 17. எஸ் 17 காலேஜஸ் வந்து இருக்காங்க. 17. பிஎம் ஸ்ரீ எப்ப கொண்டு வந்தாங்க? 2022. எஸ் 2022. ஸோ இதோட அந்த திட்ட காலம், டியூரேஷன் பீரியட் எப்போ வரைக்கும்? 2022 to 2027. எஸ் 2027 வரைக்கும். தமிழ்நாட்டுல ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எத்தனை செயல்பட்டு இருக்குது? 8 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது. கண்ட்ரி ஃபுல்லா 2025 டேட்டா படி எவ்வளவு இஎம்ஆர்எஸ்? 7. எஸ் 722. ஆர்டிஇ அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? ரைட் டு எஜுகேஷன் 2019. எஸ் 2019ல. எஜுசாட் எப்போ, எந்த வருஷம் சேர்க்கை? 2004. எஸ் 2004ல. கேஜிபிவி எப்போ? 2004. 2004 தான். ஓகே. ஸோ இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ல 2021ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? எஸ் 1 to 8. ஓகே. ஐஇடிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஸ்கீம் யாருக்கானது? Schools disability. ஓகே. சோ இத வந்து 2013ல என்ன ஸ்கீமுக்கு கீழ மர்ஜ் பண்ணிருப்பாங்க? ஐஇடிஎஸ்எஸ் सर्व शिक्षा अभियान. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஓகேவா? 2013ல ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானுக்கு கீழ மர்ஜ் பண்ணிருப்பாங்க.
ஸோ இந்த சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன், இது எல்லாத்தையும் எதுல மர்ஜ் பண்ணிருக்காங்க? समग्र शिक्षा எஸ், சமக்ர சிக்ஷா அபியான். எந்த வருஷம் அது சமக்ர சிக்ஷா அபியான்? 2018 2018. ஓகே. ஸோ பிஎம் உஷா அப்படிங்கிறது, பிஎம் உஷா 2013. 2013 ராஷ்டிரிய உச்சதார் சிக்ஷா அபியான தான் பிஎம் உஷான்னு சொல்லுவோம். ஸோ 2013. நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய எழுத்தறிவு இயக்கம் 1988. எஸ் 1988ல. ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம், கிராமப்புற செயல் கல்வி திட்டம், RFLPன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1986. 1986. ஸோ இதோட பாலிசி என்ன? அந்த ஸ்லோகன் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, Each one teach one. எஸ், ஈச் ஒன் டீச் ஒன் அப்படிங்கிறது, ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கற்றுத் தருவது. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்திருக்காங்க? 5+3+3+4 எஸ், 5+3+3+4 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்? யாரோட ரெக்கமெண்டேஷன்? கோத்தாரி கமிஷன் 10+2+3 அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுல டிராப் அவுட் இப்போ 2024-25 ரிப்போர்ட் படி தொடக்க நிலை வகுப்புல எவ்வளவா இருக்கு? பிரைமரி எஜுகேஷன் 2.7. ஓகேவா? 2.7. மிடில் ஸ்கூல்ல 2.8. ஓகேவா? ஹையர் எஜுகேஷன் உயர்நிலை வகுப்புல 8.5 அப்படிங்கிறது 8.5. இதுக்கு முன்னாடி 0வா இருந்திருக்கும் பிரைமரி செகண்டரி எல்லாம். இப்போ வந்து அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்டர்நேஷனல் லிட்ரஸி இயர், சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு இப்போ 1990. 1990. இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இயர், சர்வதேச கல்வி 1970. 1970. சர்வதேச கல்வி தினம், இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே Jan 24. February 24. Jan 24. இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே, சர்வதேச எழுத்தறிவு தினம் September 8. September 8. ஓகே. MS சுவாமிநாதன் கமிட்டி இந்த பாப்புலேஷனுக்காக போட்டிருப்பாங்கல்ல, ஸோ எந்த வருஷம்? 1993. ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? 95. டோட்டலா 95. இந்தியால வந்து 95, தமிழ்நாட்டுல 36. குண்டாஸ் ஆக்ட் எப்போ? குண்டர் சட்டம் 1982. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த கைதிகளுக்கெல்லாம் ஓட்டு போடலாம்? அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு பண்ணலாம். சோ தமிழ் இமயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? சுபமாணிக்கம். மாணிக்கம். கேண்டிடேட்ஸ் செஸ் மேட்ச்ல வந்து வெற்றி பெற்ற ஃபர்ஸ்ட் இந்திய வீராங்கனை யாரு? வைஷாலி. இதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல, அவங்க யாரு? எஸ், கோனேரு கம்பி. ஜோஷ்னா சின்னப்பா எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டடானவங்க? ஸ்குவாஷ். ஓகே. சோ பிக்கிள் பால் அப்படிங்கிறது எந்த ஸ்போர்ட்ஸோட காம்பினேஷன்?
Tennis, table Tennis tennis, table badminton. tennis, badminton. Yes. டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் அப்படிங்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், எசென்ஷியல் குட்ஸ் ஆக்ட் 1955. 1955. 1955. ஆபரேஷன் மேகதூத் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 84. 1984. 1984. ஸோ இது வந்து எந்த பிளேஸ் செக்யூர் பண்றதுக்காக கண்டக்ட் பண்ணது, யாருக்கிட்ட? Siachen from Pakistan. சியாச்சின் ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகே. ஏஐசிடி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 45. 1945. 1945. ஸோ இது வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வ அங்கீகாரம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? 87. எஸ், 1987ல கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ இதோட தேர்ட் ஃபேஸ் வந்து எந்த இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? 2028 வரைக்கும். ஃபர்ஸ்ட் எப்ப இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 2000ல. செகண்ட் ஃபேஸ் எப்போ? 2013. ஓகேவா? 2013. தேர்ட் ஃபேஸ் வந்து 2019. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீபா மாலிக். ஸோ இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவங்க? குண்டு ஷாட். எஸ், குண்டு எறிதல், ஷார்ட் புட். நீரஜ் சோப்ரா? Arrow. Javelin throw. எஸ், ஜாவ்லின் த்ரோ, ஈட்டி எறிதல். ஸோ இந்த கேத்தோடு மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க? பேட்டரிஸ். ஸோ பேட்டரிஸ், அதுக்கப்புறம் வந்து இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேத்தோடு. கேத்தோடு அந்த ஆலை ஃபேக்டரி வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஆந்திரா. ஓகே. ஸோ ராஜ்யசபாவோட டெபியூட்டி சேர்மேன் செலக்ட் பண்ற ஆர்டிகல் இது? 89. ஆர்டிகல் 89 அப்படிங்கிறது. தென்கிழக்கு ஆசியாவோட, சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி யார் தொடங்குனாங்க, எந்த வருஷம்? Keshav Karve. 1916. கேசவ் கார்வே 1916. டிகே கார்வேன்னு சொல்லுவோம். ஸோ அவங்கதான். இவங்களுக்கு பாரத ரத்னா எப்ப கொடுத்தாங்க? 1958ல கொடுத்திருப்பாங்க. வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி ஸ்டேஷன், ஏர் டாக்ஸி நிலையம் எங்க தொடங்கி இருக்காங்க? துபாய். ஓகேவா? துபாய்ல. உலக பாரம்பரிய தினம் எப்போ? ஏப்ரல் 18. ஸோ இதுல நமக்கு வந்து நேச்சர் அண்ட் கல்ச்சுரல், இந்த ஹெரிட்டேஜ் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து G20 சேட்டலைட் வந்து யாரு லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க? ISRO. 2020. இஸ்ரோ. ஓகேவா? ஸோ இது வந்து எதை மானிட்டர் பண்றதுக்கான சேட்டலைட்? எஸ், என்விரான்மெண்ட், அந்த பருவநிலை, காற்று மாசு இதெல்லாம். இந்தியாவோட முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை, 3D கிளாஸ் சிப் பேக்கேஜிங், ஒரிசா. ஓகே. சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெட்ரோக்ளிஃப் கன்சர்வேஷன் பார்க், பாறை செதுக்கல் லடாக். சோ ரெலோஸ் பேக்ட் அப்படிங்கிறது யாருக்கும் இடையில போடப்பட்டது? இந்தியா ரஷ்யா. ரஷ்யாக்கு. எஸ், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன், ஸோ இந்த தாவர செல் பதப்படுத்துதலுக்கான ஒரு மையம் எங்க அமைச்சிருக்காங்க? ஐஐடி மெட்ராஸ் ஹெர்பலைஃப். ஐஐடி மெட்ராஸ் ஹெர்பல் லைஃப் கூட சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. திவ்ய பாரத் எ விண்டோ டு த சோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது யாரு ரிலீஸ் பண்ண ஒரு புத்தகத்தை புக்கு? நித்தி ஆயோக். நித்தி ஆயோக். சோ இது எதுக்காக? டூரிசம் ப்ரமோஷனுக்காக. ஓகே. மேகாலயாவோட அபிஷியல் லாங்குவேஜா என்னென்ன லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்காங்க? ஹாஸ்கி காரோ. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் எங்க?
குஜராத் குஜராத் தோலவிரால. ஓகே, சோ நிர்மல் முண்டா பரிவேஷ் பாத் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஒடிசா ரூர்கேலா. எஸ், ஒடிசா ரூர்கேலால வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெஹல்காம் அட்டாக் எப்போ நடந்துச்சு? February 14. ஏப்ரல் 22, 2025. February 14 வந்து இது Pagal. புல்வாமா. ஓகே, Pulwama, correct. சோ குடிமை பணிகள் தினம் எப்போ? சிவில் சர்வீஸ் April 21. ஏப்ரல் 21. கார்லஸ் அல்கரஸ் அண்ட் அரீனா சபலன்கா இவங்கெல்லாம் என்ன ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவங்க? டென்னிஸ். ஓகே, சோ பிஎம் விகாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2024. சோ யாரோட ஸ்கில் டெவலப் பண்ணக்கூடியது? யூத், மைனாரிட்டி யூத், சிறுபான்மையின இளைஞர்கள். சோ இந்த டிஆர்டிஓ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரியல் டைம் டெசிஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சி ஒன்னு இது பண்ணிருப்பாங்க. அதோட நேம் என்ன? அந்த சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டத்தோட நேம்? CAS. டிஆர்டிஓட சிஏஐஆர் அவங்க தான் பிரஜ்னா அப்படிங்கிறது. இந்தியாவோட 99வது ராம்சார் சைட் இது? உத்தர் பிரதேஷ்ல ஷேக் அஜீத் பேர்ட் சாங்சுரி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடியது. சோ லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் ஆஃப் இந்தியா, மிகப்பெரிய ராம்சார் தளம் சுந்தர்பன். ஓகே, ஸ்மாலஸ்ட் ரேணுகா ஹிமாச்சல் பிரதேஷ். அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய மாநிலம்? தமிழ்நாடு 20. தமிழ்நாடு 20. தமிழ்நாட்டுல அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய மாவட்டம்? ராமநாதபுரம். ராமநாதபுரம் எத்தனை இருக்கு? 5. இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ட் ஈகோசிஸ்டம், விவசாயத்துக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு எங்க தொடங்கி இருக்காங்க? பஞ்சாப் ஐஐடி ரோப்பா பஞ்சாப்ல. சோ இந்த ஏஐ ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க, அதோட நேம் என்ன? ஏஐ. ஓகே, வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே எப்போ? படைப்பாக்கல் மற்றும் புதுமைக்கான தினம்? ஏப்ரல் 21. ஏப்ரல் 21. எர்த் டே, புவி தினம்? 22. இந்த வருஷத்துக்கான தீம்? அவர் பவர் அவர் பிளானட். சோ வேர்ல்டு புக் டே எப்போ? ஏப்ரல் 23. ஏப்ரல் 23. ஓகே, சோ இந்த கப்பல்களுக்கெல்லாம் மலிவு விலை காப்பீடு கிடைக்கிறதுக்காக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, கடல்சார் காப்பீடு திட்டம், பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமம் அப்படிங்கிறது. நிஹால் சரின் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவங்க? பேட்மிண்டன். செஸ். ஓகேவா, செஸ். ஓகே, சோ அவ்வளவுதான் இந்த வீக் போர்ஷன். அவ்வளவுதானே, எல்லாம் கேட்டோம்னா? ஓகே, டன்.